இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லோரும் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களான NVIDIA, மெட்டா, HCL, டெக்கத்லான் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சார்ந்த அரசின் திட்டங்களை செயல்படுத்தும் தமிழ்நாடு அரசு மற்றும் ஒன்றிய அரசின் துறைகள் அனைத்தும் இங்கே இடம்பெற்றிருக்கு. கேரளா, ஒடிசா, மேகாலயா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநில அரசுகளின் புத்தொழில் துறைகளும் பங்கெடுத்திருக்கிறாங்க. முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்வுகள் கூகுள், போன்பே, மைக்ரோசாப்ட், மெட்டா போன்ற நிறுவனங்களோட தனித்துவமான பயிற்சி வகுப்புகள், மாணவர்களுடைய புத்தாக்க கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் அரங்குகள் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாடு எல்லாருக்கும் பயனுள்ளதாக நிச்சயம் அமையும். பன்னாட்டு புத்தொழில் அமைப்புகள், இந்தியாவிலே செயல்படுகிற பெரு நிறுவனங்கள், ஒன்றிய அரசினுடைய புத்தொழில் அமைப்புகளோடு இந்த மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கு. குறிப்பா ஜெர்மனியை சார்ந்த ஆசியா பெர்லின் அமைப்பு, அமெரிக்காவின் சாண்டா கிளாரா பல்கலைக்கழகம், பிரான்ஸ் நாட்டை சார்ந்த லிங்க் இன்னோவேஷன் அமைப்பு, கனடா, தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளை சார்ந்த புத்தொழில் அமைப்புகளுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறிக் கொள்ளப்பட்டிருக்கு. இதன் மூலம் தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு புதிய சொந்த வாய்ப்புகள் உருவாகும். மேலும் பல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும். அடுத்த 10 ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உகந்த முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை கட்டமைக்க என்னென்ன செய்யணும் என்கிற கருத்துக்களை உள்ளடக்கிய விஷன் 2035 தொலைநோக்கு அறிக்கையோட முதல்நிலை செயல்திட்ட வரைவை இன்று வெளியிட்டிருக்கிறேன். புத்தொழில் சார்ந்த தரவுகளை வெளியிடுவதில் புகழ்பெற்ற அமைப்பான ஸ்டார்ட் அப் ஜீவனம் தான் இந்த அறிக்கையை தயாரிச்சிருக்கு. மாநிலத்தின் புத்தொழில் சூழல் மேம்பாட்டுக்கான வழிகாட்டு செயல் திட்டங்கள் உள்ளடங்கிய 2ஆம் தொகுப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியிடப்படும் தெரிவிச்சுக்கிறேன். இன்று தமிழ்நாட்டின் புத்தொழில் சூழல் குறித்த இங்க் 42 நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறேன். இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் புத்தொழில் மற்றும் புத்தாக்க சூழல் அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை ஆதாரங்களோடு இந்த அறிக்கை தெரிவிக்குது. இந்த மாநாடு தொழில் முனைவு ஆர்வலர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மாணவ மாணவியர் எல்லாருக்கும் ஆனது. நிறைவா நம்ம மாநிலத்தின் புத்தொழில் சூழலை வலுப்படுத்த அதற்காக ஒரு திட்டத்தை இந்த மாநாட்டில் அறிவிக்க விரும்புகிறேன். 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இணை உருவாக்க நிதியம் தொடங்கப்படும். தமிழ்நாட்டு புத்தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய துணிகர முதலீட்டு நிறுவனங்களில் அரசு முதலீடு செய்யும். இந்த நிதியம் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தால் நிர்வகிக்கப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் புதிய துணிகர முதலீட்டு நிறுவனங்கள் உருவாகும். மேலும் உலக அளவில் முன்னணியாக இருக்க முதலீட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டை நோக்கி இருப்பதற்கும் வழிவகுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கோவை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ்நாட்டிலேயே அதிக நீளமான 10.10 கிலோமீட்டர் நீளமுள்ள அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறேன். அந்த பாலத்துக்கு தந்தை பெரியாருடைய உற்ற கொள்கை தோழர், இந்தியாவின் எடிசன் என அழைக்கப்பட்ட கோவைக்கு பெருமை சேர்த்த திரு GD நாயுடு பெயரை சூட்டியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நான் கோவைக்கு வந்தப்போ பல்வேறு தங்க நகை உற்பத்தியாளர் சங்கங்களை சேர்ந்தவங்களை வச்சு ஒரு கோரிக்கையை என்னிடத்தில் எடுத்து சொன்னாங்க. அதை ஏற்று குறிச்சி தொழிற்பேட்டையில் மிகப்பெரிய தங்க நகை பூங்கா கட்டப்படும் அறிவித்தேன். அதுக்கான அடிக்கல்லையும் நான் நாட்ட உள்ளேன். அடுத்த மாதம் கோவையில் மிகப்பெரிய பூங்காவாக 175 கோடி ரூபாய் செலவில் செம்மொழி பூங்கா திறக்க இருக்கிறோம். அடுத்து கோவையில் மிகப்பெரிய நூலகமாக பெரியார் உலகம் விரைவில் திறக்க இருக்கிறோம்.
அதே போல கோவையிலே மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமும் வர இருக்கு. இப்படி தொழில்நகரமான கோவையின் வளர்ச்சிக்கு துணை நிற்கக்கூடிய நமது திராவிட மாடல் அரசின் பயணம் திராவிட மாடல் 2 ஓவிலும் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.